ஸோ ப்ரூஸ்லி பற்றி தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டில் பேச போகிறோம். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி லெஜெண்ட் ஆக்டர், அப்படி இல்லைன்னா ஒன் ஆஃப் தி லெஜெண்ட் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட ஆக்சுவலாக சினிமாக்குள்ளே வர்றதுக்கோ அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக அவர் இந்த ஒரு ஃபீல்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கோ ரீசனாக இருக்கிறதே அவரோட ஒரு ஸ்டெப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே சைனாவில் தான் காம்ஃபு அப்படி இல்லைனா கராத்தே அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது இவர் இந்த ஒரு இன்ட்ராக்ஷனுக்குள்ளே வர்றாரு. வந்து இல்லை இந்த ஒரு காம்ஃபு அப்படி இல்லைனா கராத்தேவை வந்து சைனாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணும், அப்படி இல்லைனா வெளியே இருக்கிறவங்களே கற்றுக் கொடுத்துட்டோம்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ஒரு சமுதாயமே இருக்குது. ஆனால் இவர் இல்லை நான் வெளியே இருக்கிறவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது சைனாவிலேருந்து ஒரு எதிர்ப்பு வருது. அப்போது இவர் கூட ஒரு மேட்ச் வருது, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட் வருது. அந்த ஒரு ஃபைட்டில் ப்ரூஸ்லி ஆக்சுவலாக தோத்துடுறாரு. ஸோ அந்த ஒரு மேட்ச்சில் தோற்றதுக்கு அப்புறமா இவரோட வைஃப் சொன்ன ஒரு விஷயம் தான், ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், என்னோட ஹஸ்பண்ட் தோற்றதுக்கு காரணம் அவரோட ஃபிசிக் தான் அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலாக அப்போ கொஞ்சம் பார்க்க சபியாக தான் இருந்திருப்பார். அவருக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஃபிசிக் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அவங்களோட வைஃப். அதை கேட்டு சரி ஓகே என்னோடய வைஃப் இப்படி பேசிட்டாலே அப்படின்னு டிசப்பாயிண்ட்லாம் ஆகாமல் என்னோட ஃபிசிக்கில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இவர் கம்ப்ளீட்டாக அவரோட ஃபிசிக்கை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட ஃபிசிக் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப பல்காக இல்லை பாடி பில்டராக மாற போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலாக என்னோடய ஃபைட்டுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், என்னோடய ஃபைட்டுக்கு எனக்கு எங்கேருந்து ஸ்ட்ரென்த்து வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவரோட கோர் ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு.